வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க, கந்தசஷ்டி விரதத்தோட 6வது நாள் 7வது நாள் விரதத்தை எப்படி முடிக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. கந்தசஷ்டியோட 6வது நாள் வந்து சூரசம்ஹாரம். அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சூரசம்ஹாரங்க. இன்னைக்கு காலைல எந்திரிச்சு நீங்க எப்பவும் போல குளிச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் பச்சை வண்ண ஆடை வந்து அணிய பார்க்கணுங்க. முருகருக்கு ஒரு விளக்கு பற்ற வச்சு 2 வாழைப்பழம் இல்லாட்டி கொஞ்சம் பிரசாதமோ பஞ்சாமிர்தமோ செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகலாம். அப்படி கோயிலுக்கு போய் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அங்கே சூரசம்ஹாரம் முடிஞ்சனையும் முருகருக்கு பன்னீர் அபிஷேகம் செஞ்சு முருகரை குளிர்மைப்படுத்துவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பன்னீர் முன்னாடி வாங்கிட்டு போயிட்டாலும் சரி, சில இடங்களில் வந்து கோயிலுக்கு முன்னாடி அந்த சூரசம்ஹாரம் நடக்கிற இடத்துலையும் வந்து பன்னீர் விற்பாங்க. அதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக முருகர் மேலே ஊற்றணும். அப்போ தான் வந்து முருகர் சாந்தி அடைவார். நம்ம விரதம் முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் சாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலையும் கழுவிடுவாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு வந்துட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் மறுபடியும் முருகருக்கு சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போகிறதுனால போகலாம். இல்லாட்டி அடுத்த நாள் தான் கோயிலில் திருக்கல்யாணம்னா நீங்கள் அடுத்த நாள் கோயிலுக்கு போனால் போதும். சிலர் வந்து சூரசம்ஹாரத்தன்னைக்கு 6வது நாளே விரதத்தை முடிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கோயிலேருந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சு வந்து தலை குளிச்சுட்டு சாயங்காலம் 6லேருந்து 6:30 மணிக்குள்ளே வந்து சாம்பார் ரசம் வடை பாயாசம் ஒரு பொரியல் பஞ்சாமிர்தம் செஞ்சு படப்பு மாதிரி போட்டு முருகருக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அந்த படப்பை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அது வந்து தலைவாழை இலையில போடணும். அப்படி இலை இல்லாட்டி நம்ம நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணாத ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி படப்பு போட்டு வச்சு முருகரை கும்பிட்டு ஒரு கந்தசஷ்டி கவசம் படித்து முருகரை கும்பிட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து கடைப்பிடிச்சிக்கலாம். இல்லை தொடர்ந்து 7 நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து அடுத்த நாள் திருக்கல்யாணம், அதாவது புதன்கிழமை நாளைக்கு வந்து திருக்கல்யாணம் இருக்கும் கோயிலில், அதை முடிச்சுட்டு தாங்க விரதத்தை முடிக்கணும். அப்படி விரதத்தை முடிக்கிறப்ப வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கோயிலே அன்னதானம் போடுவாங்க, அங்கே நீங்கள் சாப்பிட்றனா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் வந்து கோயிலுக்கு போகிறப்பல என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் எங்கூட அம்மா வயசில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம 7 நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறோம், கண்டிப்பாக அதை வீட்டில் சாப்பிட்டு தான் முடிக்கணும். கோயிலில் வந்து யாரும் அன்னதானம் போடுறாங்க, அதை வந்து நம்ம சாப்பிட்டு புண்ணியத்தில் அவங்களுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவியவியலோட கருத்து. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லேயே சாம்பார் ரசம் வடை பாயசம் பொரியல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துடுவாங்க. கோயிலுக்கு வந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு தயிருமே வாழைத்தண்டு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுட்டு கங்கணத்தை அங்கேயே அவுத்துருவாங்க. சாமிக்கும் கங்கணம் கட்டியிருப்பாங்க, அந்த கங்கணத்தையும் அப்போவே அவுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே சாப்பிட்டு நிறைய பேர் வந்து அங்கே அன்னதானத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு போவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தாங்க செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லைங்களா சமையலெல்லாம், அதை வந்து ஒரு தட்டத்தில் அதை வந்து ஒரு வாழை இலையில் படப்பு மாதிரி போட்டு முருகர் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த படப்பு எடுத்து அவிலே சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து புதன்கிழமை காலையில் எப்பவும் போல் தலை குளிச்சுட்டு கோயிலில் வந்து மத்தியானம் ஒரு 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்கள் டைமிங் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ கோயிலில் போய் சாமியோட திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அங்கேயே அன்னதானம் சாப்பிட்றனா சாப்பிட்லாம். இல்லாட்டி நீங்கள் முன்னாடி வீட்லேயே சமைச்சு வச்சுட்டு போயிருங்க. வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு நீங்கள் 7 நாள் சஷ்டி விரதத்தை முழுமையாக பூர்த்தி செஞ்சுக்கலாம். இதுதாங்க சஷ்டி விரதத்தோட 7வது நாளும் 6வது நாளும் விரதத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து நாங்கள் கோயிலுக்கு போக முடியாதுங்க, இங்கே வந்து கோயில் இல்லை, வீட்டில் இருந்து சாமி முறைன்னு சொல்லியிருந்தாங்க. அவி என்ன பண்ணலாம்னா சூரசம்ஹாரத்தன்னைக்கு காலிலேருந்து விரதம் இருந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாயங்காலம் 6லேருந்து 6:30க்குள்ளே சொன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு படப்பு போட்டு சாமி கும்பிட்டு அந்த படப்பை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி 7 நாள் விரதம் இருக்கிறவங்க இல்லாட்டி 3 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்க வந்து 7வது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு அதாவது புதன்கிழமை வந்து காலிலேருந்து விரதம் இருந்து சாயங்காலம் 6 அதே மாதிரி 6லேருந்து 6:30க்குள்ளே இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு முன்னாடியே வச்சுக்கிட்டு படப்பு போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுலேயும் சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.